வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் நடிக்கின்ற படத்தினுடைய டைட்டில் டீசர் வந்திருக்கு. இப்போ புதுசாக இது ஒரு கலாச்சாரம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா டைட்டிலுக்கும் டீசர் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தது டைட்டில் டீசர்? நான் பார்த்தேன் சார். அது பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ட் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்துட்டு அவர் ரத்தத்தை அப்படியே தெறிக்க விடுவார். ஸோ அவர் நடிக்கிற படத்துலையுமே வந்துட்டு ரத்தத்தை தெறிக்க விட்டுருக்காரு அப்படிங்கிறது இந்த டைட்டில் டீசர் மூலயமா தெரிய வருது சார். இந்த டீசரை பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாகிடுச்சு. என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் ஒரு நடிகராக தயாராகிட்டார். அதாவது புதுசாக ஒரு நடிகரை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன எப்படி இருக்கார், நடிச்சிருப்பாரா, நல்லா நடிக்கிறாரெல்லாம் தோணும் இல்லை. அது மாதிரிலாம் தோணலை. லோகேஷ் கனகராஜை ஒரு சீசன்ட் ஆக்டரை பார்க்குற மாதிரி பார்க்க தோணுது. அந்த மாதிரி ஒரு அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு ஆக்டருக்குரிய பாடி லாங்குவேஜாக நல்லாயிருக்கு. வாமிகா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது டீசரில். நீ சொன்ன மாதிரி இந்த ரத்தம் விஷயத்தை மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு கூட தோணுச்சு. என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் படத்தில் எல்லா படத்துலையும் ரத்தம் தெரிக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவர் மாதிரி 2 மடங்கு ரத்தத்தை தெரிக்க விடக்கூடியவர் தான் அருண் மாதேஸ்வரன். இவங்க 2 பேரும் சேர்ற படத்தில் நிச்சயமாக அது இருக்கும் அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதெல்லாம் மாற்றி இந்த டீசரில் அது இல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எப்படியும் படத்தில் வரும். டீசரில் இவங்க எதை ஜனங்க எதிர்பார்ப்பாங்களோ அது இந்த படத்தில் இல்லாத மாதிரி ஒரு கலரில் இந்த டீசர் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அப்பீல் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நேற்று நம்முடைய டூரிங் டாக்ஸ் ரசிகர்களோடு நம்முடைய சினிமா திஸ் வீக் பழைய கிளிப்பிங் ஒன்று எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதில் லோகேஷ் கனகராஜ் பற்றி நான் பேசியிருக்கேன். இன்றைக்கு சினிமா உலகில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்னால் அது லோகேஷ் கனகராஜ் தான். ஒரு பக்கம் அமீர் கான், இன்னொரு பக்கம் ரன்வீர் சிங், தெலுங்கில் வந்து ராம் சரண், இப்படி எல்லா நட்சத்திரங்களும் அவரோட சேர்ந்து படம் பண்ணோம் அப்படின்னு துடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்லாம் அதில் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் பெய்டு டைரக்டராகவும் லோகேஷ் கனகராஜ் தான் இருக்கார். அவர் வாங்கின சம்பளத்தை இது வரைக்கும் தென்னிந்தியாவிலையும் சரி இந்தியிலையும் சரி எந்த இயக்குனரும் வாங்கினதாக தெரியல. அந்த சைட்லேயும் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஒரு பக்கம் என்னடானா, சிவகார்த்திகேயனுக்கு அவர் தான் பிரதான வில்லன் சுதா கொங்கராவுடைய படத்தில் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை தாண்டி ஹிந்தியில் அமீர் கான் இவர் தனியாக ஒரு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் ஒரு ஸ்டூடியோ பூரா கொடுத்தீங்க, நீ உட்காந்து கதை எழுதி முடிங்க, நீங்கள் கதை எழுதி முடித்த உடனே நம்ம படப்பிடிப்பு ஆரம்பிக்கலான்னு அவர். ஓகே, லோகேஷ் கனகராஜ் சென்னைக்கு வந்தார்னா அவர் பின்னாடியே ரன்வீர் சிங் வர்றாரு. சார், நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம், எப்போன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்தா தெலுங்கில் சிரஞ்சீவியுடைய பையன் ராம் சரண் அவரோட ஒரு படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இன்றைக்கு தெலுங்கில் பார்த்தா ராம் சரண் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கதாநாயகன், மிகப்பெரிய வியாபாரம் உள்ள ஒரு கதாநாயகன். ஹிந்தியில் அமீர் கானையும் இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. இத்தனை படங்களுக்கு நடுவில் அடுத்து ஒரு கைதி வேறு ஒரு பண்ணணும், எப்போ இதை பண்ண போகிறார் அப்படின்னு தெரியல. அந்த விஷயத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுத்து வச்சவர் தான். இந்த பேலன்ஸ்டாக இதை அணுகிற முறை தான், அதுதான் இன்றைக்கி வேணும். ஏன்னா இப்போ இந்த வெற்றிகள் வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தயக்கம்லாம் வரும். அதை வந்து ஓவர் கம் பண்ண வேண்டியது ஒன்று தான் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜுடைய முக்கியமான வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்த லோகேஷ் கனகராஜுடைய நிலைமை நம்ம போன நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன பேசுகிறோன்னா, லோகேஷ் கனகராஜுக்கு நடிகர்கள் இல்லை, எல்லா ஸ்டார்ஸும் ஒரு படம் நடிக்கிறாங்க, இப்போ ஸ்டார்ஸே இல்லைன்னு பேசுகிறோம். ஒரு படம் வந்து சரியாக அமையலைன்னா அது ஒரு கலைஞனுடைய வாழ்க்கையை எந்த மாதிரி புரட்டி போடுது அப்படின்றதுக்கு இதை விட மிகப்பெரிய உதாரணமே இல்லை. இன்னும் சரியாக பார்க்கணுன்னா நம்ம ரசிகர்கள்லாம் அந்த வீடியோவையும் போன வாரம் நம்ம பேசின வீடியோவை பார்த்தாங்கன்னா சினிமா எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை தான் நம்ம நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கேன். லோகேஷ் கனகராஜோடு படம் பண்ணணும்னு துடிக்கிற திரை நட்சத்திரங்கள், ஓகே, அவங்க வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்குலாம் வித்தியாசம் இல்லை. எல்லாரும் யாரோட படம் பண்ணோன்னா லோகேஷ் கனகராஜோட தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கோல் ஆகிடுச்சு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட் முக்கியமாக சொல்லணும். லோகேஷ் கனகராஜுடைய படங்களுடைய மேக்கிங் பார்த்தா ஒரு ஸ்டைலிஷ் மேக்கிங்காக இருக்குது. அப்படிப்பட்ட மேக்கிங்கோடு அந்த படம் கமர்ஷியலாக வெற்றியும் அடைஞ்சிருது. அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா பிரமாதம் எடுக்கிறாங்க. படம் வசூல் தான் கொஞ்சம் கம்மின்னா அந்த டேரக்டர் கொஞ்சம் தள்ளி இருப்பான்ட்டுவாங்க நம்ம சினிமாவில். இவருக்கு 2 இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே இவரோட படம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. யார் எந்த நட்சத்திரமானாலும் அவங்களுடைய உறவு அந்த டேரக்டரோட எப்போ தொடரும்னா அந்த படம் வெற்றி படமானால் தான் தொடரும். இந்த படம் மட்டும் வெற்றி படமானால் யாரோட அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்க மட்டும் இல்லை,
கூடவே இருக்காங்கல்ல பிரபலமான நட்சத்திரம், முதல் வரிசையிலேயே பல ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா இன்றைக்கி தமிழ்நாட்டில். அவங்க எல்லாருமே அந்த டைரக்டரோடு சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் லோகேஷ் கனகராஜுக்கு லியோ திரைப்படத்துக்கு அப்புறமும் விக்ரம் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்தது. ஒரு பக்கம் அமீர் கான் அவரோட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், இன்னொரு பக்கம் தெலுங்கில் ராம் சரண் அவர் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். சிரஞ்சீவி வீட்லேயே கூப்பிட்டு லோகேஷ் கனகராஜுக்கு டின்னர்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நடந்தது. தமிழில் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் தயாராக இருந்தார், அந்த பக்கம் கார்த்தி கைதி 2 பண்ணணும். இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தது லோகேஷ் கனகராஜ். இத்தனை வாய்ப்புகளும் ஒரே ஒரு கூலி தான் அவர் வந்து மிஸ் ஆனதுக்கு காரணம். இப்போ வந்து அமீர் கான் படமும் வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ சதிக்கு அது படம் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ படம் பண்ண மாட்டான்னா எப்போ படம் பண்ணுவார் அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு ப்ராஜெக்டை பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டில் முழு கவனத்தை எல்லாரும் யார் அந்த ப்ராஜெக்டை இயக்குறீங்களோ அவங்க செலுத்துங்க. அந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் சினிமா. ஏன்னா சினிமாவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வெற்றி. யார் வெற்றியாளரோ அவரோட கை கோத்துட்டு போனோம் தான் எல்லா கலைஞர்களும் விரும்புவாங்க. இதுதான் யதார்த்தம். இதை வந்து சினிமாவில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். கார்த்தி சார் நடிக்கிற மார்ஷல் படத்தில் வடிவேல் சார் நடிக்க போகிறதா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி செய்தி வந்திருந்தது. இப்போ அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரா சார்? ஆரம்பத்தில் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த படத்தை நடிக்கிறதை பற்றி. சில பல காரணங்களால் வடிவேல் அந்த படத்தில் நடிக்கலை. ஆனாலும் பத்திரிகைகள் வந்து வடிவேல் நடிக்கிறார் அப்படின்னு தான் செய்தி போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ராமேஸ்வரத்தில் நடந்தது ஒரு ஷெடியூல். அடுத்த கட்ட படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க போகுது. அந்த படத்தினுடைய பெரும்பகுதி ராமேஸ்வரத்தில் தான் படமாக்குறாங்க. அந்த படத்தை பற்றி இன்னொரு கூடுதல் செய்தியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஓடிடியில் வந்து படங்களை வாங்குறது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, பல படங்கள் வியாபாரமாக இருக்குன்னு. அதில் இந்த படம் மார்ஷல் மட்டும் இதுக்கு நடுவில் நல்ல ஒரு தொகைக்கு வியாபாரமாக இருக்குது. அதில் வந்து அந்த தயாரிப்பாளர் உற்சாகமாக இருக்கார். இதே மாதிரி ஓடிடியில் விற்கப்பட்டிருக்க இன்னொரு திரைப்படம்னா அடுத்து ராஜ்குமார் பெரியசாமியோட சேர்ந்து தனுஷ் ஒரு படம் பண்ண போகிறாரு. நவம்பர் மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு. ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பல படங்கள் முடிஞ்சே இன்னும் வியாபாரம் இருக்குது. இந்த படம் இன்னும் தேங்காய் உடைச்சி பூஜையே போடலை, ஆனால் அதுக்கு முன்னாடியே வியாபாரம் ஆகிடுச்சு. அப்படின்னா இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு அவங்க மத்தியில் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அதே மாதிரி இன்னொரு பரபரப்பான வியாபாரம் நடந்த படம்னா சூர்யா வெங்கி அட்லியோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக விற்பனையான படங்களில் மிக அதிகமான தொகைக்கு விற்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். 85 கோடி ரூபாய்க்கு அந்த படம் ஓடிடிக்கு விற்பனையாகிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு பக்கம் சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த டைரக்டர் அவருடைய ப்ரீவியஸ் படம்னா 2 படம் ஹிட்டு. ஒன்று வாத்தி, இன்னொன்று வந்து லக்கி பாஸ்கர். வாத்தி ஹிட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது, வாத்தி சார் அப்படின்ற பேரில் தெலுங்கில் வந்தது. தெலுங்கில் பெரிய ஹிட்டு. தமிழில் தான் அந்த அளவுக்கு வெற்றியை குவிக்கலையே தவிர தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த 2 படங்களும் வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை அந்த வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் ஒரு நண்பர். நியாயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்முடைய சினிமா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% புது நியூஸ் சொன்னாலும் ஒரு 25% நியூஸ் என்னென்னா மறுப்பு. இதில் அவங்க நடிக்கிறாங்களா, இல்லை இதில் அவங்க நடிக்கலையா, யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு. அது மாதிரி தான் ஒரு செய்தி இப்போ சமீபத்தில் வந்துகிட்டு இருக்குது. வித்யாசாருடைய பையன் ஹர்ஷவர்தன் கதாநாயகன் அறிமுகம் மாறாரு. லிங்குசாமி தான் அந்த படத்துக்கு டைரக்டர். ஹீரோயின் வந்து ருக்மணி வசந்த். அவங்க வந்து ஹர்ஷவர்தனோட 3 வயசு பெரியவங்க எப்படின்னு ஒரு வலைதளத்தில் நியூஸ் வந்துட்டுருக்கு. உடனே லிங்குசாமிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், வயசு வித்தியாசத்தை பற்றி இல்லை, ருக்மணி வசந்த் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. இல்லை சார், நம்முடைய படம் 2வது படம் தான். ஹர்ஷவர்தன் வந்து முதல்ல வேறு ஒரு படம் நடிக்கிறார், அது வந்து ட்ரீம் வாரியர் தயாரிக்கிறாங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஹர்ஷவர்தனை டைரக்ட் பண்ணுறதா இருக்கேன். நம்முடைய படத்துக்கு இன்னும் கதாநாயகி செலக்ட் ஆகலை சார், ஒருவேளை ட்ரீம் வாரியரில் அவங்க நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. உடனே ட்ரீம் வாரியர் எஸ்ஆர் பிரபுக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள் படத்தில் ருக்மணி வசந்த் தான் ஹீரோயின் நடிக்கிறான். இல்லை சார், அந்த மாதிரி எந்த ஹீரோயின் நம்ம கன்ஃபார்ம் பண்ணல, தப்பாக செய்தி வந்துட்டுருக்கு சார். நிறைய தப்பான செய்தி வருது, அது இதுவும் வருது. எவ்வளோ தினமும் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா இருந்தால் டெய்லி சொல்லிட்டு இருக்கணும் சார், அதனால் நான் ஒன்றும் பதில் சொல்லன்னாரு. இதுதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கான ஸ்டேட்டஸு. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு அறிமுகமாகிற காலகட்டத்திலேயே 2 படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது பெரிய விஷயந்தான். அது ஹர்ஷவர்தனுக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய வீடியோலாம் சில வெளியாகிருக்கு. அதுக்கு கிடைச்ச வரவேற்பு தான் இந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு புதுமுகத்தை பற்றியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் முன்னாடியே சொல்லியிருந்தோம், வெண்ணிராடமூர்த்தியினுடைய பேரன் நடிக்க வராருன்னு. இப்போ வந்து சென்னைக்கே வந்திருக்காரு. அவர் இப்போ சென்னையில் தான் இருக்கார். ஒரு வாரமாக வந்து கதையெல்லாம் கேட்டுட்ருக்காரு. ஒரு 3-4 கதை கேட்டேன் சார். இதில் 2 கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதில் ஒரு கதை நிச்சயமாக வந்து நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நான் நினச்ச மாதிரி அந்த கதை அமைஞ்சிருக்குன்னாரு. ஆள் நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கார். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, சினிமா நடிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கற்றுக்கிட்டுருக்காரு. ஒரு பக்கம் கராத்தே, இன்னொரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொரு பக்கம் பாடுறது.
ரொம்ப நாள் முன்னாடி சினிமாவில் பார்த்தா எல்லாரும் பாடி நடிக்கிறவங்களா இருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் பாடி நடிக்கிற ஒரு ஹீரோ வந்திருக்காரு. நல்ல பிரைட்டான, ஹைட்டான, அழகான ஒரு கதாநாயகன் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க வெண்ணிராடமூர்த்தியை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹீரோ கிடைப்பார். லாஸ்ட் சினிமா திஸ் வீக்கில் வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிற அரசன் படம் வந்துட்டு மழை காரணத்தினால தள்ளி போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ மழைலாம் நின்று போச்சு, வெயில் அடிக்குது, ஷூட்டிங் எப்போ சார் ஆரம்பிக்கும்? அந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. அந்த படம் சம்மந்தப்பட்ட சிலர்கிட்ட பேசின போது அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் அப்படின்ற தகவல் எனக்கு கிடச்சிது. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. இந்த படம் சம்மந்தப்பட்ட சிலர்கிட்ட கேட்டபோது செட்டு அமைக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது சார், அதெல்லாம் முடிஞ்சால் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு செட்டே போட போகிறதில்ல அப்படின்னு கூட ஒரு செய்தி வந்தது. அதனால் படப்பிடிப்பு நடக்கலை அது தெரியுது. நிச்சயமாக இன்னும் 1 மாதம் தள்ளி தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகும்னு தெரியுது. ஆனால் காரணம் மட்டும் தெரியல, அதுதான் உண்மை. இந்த இடத்துல வெற்றிமாறனை பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெற்றிமாறனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் பாரதி ராஜா. அவங்க 2 பேருக்கு இடையே அப்படி ஒரு நட்பு. 2 பேரும் சந்தித்து பேசியதை நான் பலமுறை பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அந்தளவு பாசத்தோடு 2 பேரும் பழகிக்குவாங்க. இப்போ வெற்றிமாறன் என்ன நினச்சிருக்காருன்னா, பாரதி ராஜாவுக்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் சிங்கிதம் சீனிவாசராவுக்காக ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தினார். பிரமாவை நடத்தினார். அதாவது அவருடைய படங்கள்லாம் ஒரு 6-7 படங்கள் கமல்ஹாசன் நடித்த படத்தை திரையிட்டு அந்த இடைவெளியில் அவங்க பேசுகிறது, அந்த படம் பற்றிய நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிறது, இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருந்தது. அதை பார்த்துட்டு அருண் மாதேஸ்வரன் அடுத்த வாரமே எனக்கு ஃபோன் பண்ணார். சார், பாரதி ராஜாவுக்கும் நாம் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தணும் சார் அப்படின்னு. உடனே நான் கமல்ஹாசன் எங்கே அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தினாரோ அதே என்எஃப்டிசி தேட்டருக்கு போய் பேசி என்னெல்லாம் செலவாகும் எல்லாம் கனெக்ட் பண்ணி 2 பேரும் நாங்கள் பிளான்லாம் பண்ணோம். ஒரு சில அப்போ பாரதி ராஜா உடல்நலம் சரியில்லாமல் போனதுனால அதை நடத்த முடியல. இப்போ அதே மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலை பாரதி ராஜாவுக்காக நடத்தணும் அப்படின்னு வெற்றிமாறன் முடிவு பண்ணியிருக்காரு. பாரதி ராஜாவுடைய மிகச்சிறந்த படங்கள் ஒரு 10 செலக்ட் பண்ணி 10 படம் ஸ்க்ரீனிங், அந்த படத்தை பற்றி நினைவுகளை எல்லாரும் பகிர்ந்துக்கிறது, அதில் பாரதி ராஜாவும் கலந்துக்கிட்டு அந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றது அவருடைய முடிவு. மிக விரைவிலே அதுக்கான அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா சார் ரஜினிகாந்த் சார் வச்சும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, கமல்ஹாசன் சாரும் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துப்பாங்களா சார்? நிச்சயமாக அவங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு பாலிசி குறிப்பாக ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வச்சுருக்காரு. என்னென்னா கமர்ஷியல் விழாக்களில் ரஜினிகாந்த் போராடுறது வச்சு அதில் டிக்கெட் விற்கிறதுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு பண்ணுற முயற்சிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு பெரிய ஆதரவு ரஜினிகாந்த் தரமாட்டார். அது மாதிரி விழாக்களுக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்பார். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிற போகிற விழா தான். அதிகபட்சமாக ஒரு 200 அல்லது 300 பேர் தான் கலந்துக்குவாங்க. அதனால் இந்த விழாவுக்கு ரஜினிகாந்த் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கமல்ஹாசன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இளையராஜா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஏஆர் ரஹ்மான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி பல பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பிளான் பண்ணுறதுக்கு மாதிரி சரியாக இந்த விழா நடந்ததுன்னா சினிமா உலகத்தில் ஒரு முக்கியமான பிரதிநிதி எல்லாருமே இந்த விழாவில் கலந்துக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு எல்லைக்குள்ளே மட்டும் அவர் கொண்டு வந்துட முடியாது. தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவர். பல புதுமுகங்களுக்கு சினிமாவுடைய இரும்பு கதவுகளை திறந்து விட்ட பெருமை பாரதி ராஜாவுக்கு உண்டு. அவர் இல்லைன்னா பல பேர் நடிகர்களாகவே ஆயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ டைரக்டர்ஸ் அவருடைய பட்டறையிலேருந்து இப்படி பாரதி ராஜாவுடைய சாதனைன்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவே இந்த சினிமாவில் நடத்தியிருக்கணும். ஒரு சிலர் அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் முயற்சியும் பண்ணாங்க, சில பல காரணங்களால் அது நடக்கலை. இப்போ இது நடந்ததுன்னா இதுவே கூட அவருக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் கூட தன்னுடைய பழைய நினைவுகள்லாம் திரும்ப பார்த்துக்கலாம். அந்த ஸ்க்ரீனிங் மூலம் அந்த படங்களை பற்றியெல்லாம் திருப்பி எல்லாரும் பேசுவாங்க. அதுவே ஒரு நல்ல மலரும் நினைவாக அவருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. SMS 2 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சா? அந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்கிறாங்க சார்? ஏன் அதோட நிறுத்தில சந்தானம் அந்த படத்தை நடிக்கிறாரா? இது மாதிரி அந்த படத்தை பற்றி நிறைய கேள்வி இருக்குல்ல. அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறது இவானா. இவானா யார்? லவ் டுடே லவ் டுடே படத்தை நடித்தவங்க தான் அந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறாங்க. சந்தானம் அந்த படத்தை நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனால் இப்போ நடிக்கிறதா தெரியல. இந்த சந்தானத்தை பற்றி பேசும்போது இன்னொரு நகைச்சுவை நடிகரை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெடின் கிங்ஸ்லி. தமிழ் சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னு ஆசை வரும். அது மாதிரி ரெடின் கிங்ஸ்லிக்கு இப்போ தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அவர் ஒரு படத்தை தயாரிக்க போகிறார். அந்த விஷயத்தை பற்றி அவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரா? அதுதான் இல்லை. யூஸ்வலாக ஒருத்தர் படத்தை தயாரிக்கிறாருன்னா தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தான் படத்தை தயாரிப்பார். ஆனால் ரெடின் கிங்ஸ்லி அந்த விஷயத்தில் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்திருக்காரு. நம்ம ஒரு தயாரிப்பாளர் ஆகணும், அதுதான் முக்கியமே தவிர அந்த படத்தில் நாமளே நடிக்கணும், நாமளே படம் முழுக்க வரணும் அப்படின்லாம் அவர் நினைக்கல. ஒரு குடும்ப படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறார். அதை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவர். இப்போ ரீசெண்டாக குடும்ப படங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு தமிழ் சினிமாவில் இருக்குது.
அது மாதிரி படங்களை பார்க்கத்தான் அதிகமாக ரசிகர்கள் வராங்க, கூட்டம் கூட்டமாகவும் குடும்பமாக வராங்க. அதனால் அது மாதிரி படங்களை தயாரிக்கிறதுக்கு பல பேர் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு முயற்சியாக தான் இந்த படத்தை எடுக்கிறார் அவர். பல குணச்சித்திர நடிகர் நடிக்கிறாங்க, அவங்களோட நானும் நடிக்கிறேன், அவ்வளோதானே தவிர என்னை முன்னிறுத்தி நான் எடுக்கிற படம் இல்லை சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். புத்திசாலித்தனமான ஒரு ஐடியாவாக தான் எனக்கு பட்டுது. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.